இந்த கடடா குடு. மாத்தி மாத்தி சொத்தையாவே இருக்கு. எங்க அந்த கடையில எல்லாம் அப்படிதான் இருக்கு. இத பாரு. ஆமா, காய் வெட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன அதுக்குள்ள புடவைய மாத்திட்டு வந்துட்டீங்க? அது காலையில மாமா முன்னாடி உட்காந்து சாப்பிட்டது தலையிலேருந்து கால் வரைக்கும் வேர்த்திருச்சு. அதான் போய் புடவை மாத்திட்டு வந்தோம். நல்ல வேலை நான் விரதம்னு சொல்லி தப்பிச்சேன். இல்ல என் வீட்டுக்காரர் என்ன கொன்னே போட்டிருப்பாரு. இவ வேற கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. பசியில நானே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆமா, நீங்க புடவைய மாத்திட்டு வந்துட்டு மட்டும் ஏசி ரூம்ல வேலை பார்க்க போறீங்க. எப்படி சமையல் கட்டுதான்? அது இல்லக்கா, புது பொண்ணு இருக்குல்ல வீட்டுல, அழுது வடிஞ்சுக்கிட்டா நிக்க முடியும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கா, இல்ல உங்க மாமியாருக்கா, இல்ல இப்ப புதுசா வந்திருக்காங்களே அந்த மருமகளுக்கா? ஆமா, நம்ம யாருக்கு தான் பயப்படுறோம்? அது தெரியாம தானே நம்ம இத்தனை நாளா இருக்கோம். ஆனாக்கா, இந்த ஜனனி பொண்ணு இவ்ளோ ஸ்பீடா போகுது, இது எங்க கொண்டு போய் விடும்னே புரியலையே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் உங்க மாமியார் இருக்காங்களே, எவ்வளவு ஸ்பீடா போனாலும் அவ்வளவு ஸ்பீடையும் குறைச்சு சினிமா படத்துல காட்டுற மாதிரி ஸ்லோ மோஷன் ஆக்கிடுவாங்க. கவலையே படாதீங்க. அது சரி, இதெல்லாம் உங்க வீட்டுல என்ன புதுசா? ஈஸ்வரியா கால ஆரம்பிச்சு உங்க வரைக்கும் உங்க மாமியார் இதே படத்தை தானே காட்டுறாங்க. ஆமா ஆமா, நானும் வந்த புதுசுல இந்த ஸ்பீடோட தான் இருந்திருப்பேன் போல. ஆமா ஆமா, ஒரு வாரம் உங்க மாமியார் உங்ககிட்ட பேசுறதும், நீங்க அதுக்கு சிரிக்கிறதும், உங்க பெரிய மாமா உங்களை தாங்கறதும், சந்தோஷத்துல நீங்க அதுக்கு துள்றதும், அடாடாடாடாடாடா பிரமாதம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியெல்லாம் இருந்தது. இவங்க பண்ணதெல்லாம் பார்த்து அப்ப வாயை பொழந்துட்டு நின்னேன். இப்ப வாயை மூடிக்கிட்டு எதுவுமே பேசாம அடங்கி போய் கிடக்கேன். ஆனா அக்கா, நீங்க 2 பேரும் அப்ப என்ன சங்கடப்பட்டிருப்பீங்கன்னு இப்ப நல்லா புரியுது. நீங்களும் பாவந்த. வரலாமா? சொன்ன எங்க கேக்குறீங்க? நான் தான் சமையல் கட்டுல சமையல் செய்யறேன். நீங்களாம் ஏன் இப்படி கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க? அடேங்கப்பா, ராணி வெளுத்து வாங்குறாளே. அது இல்லக்கா, நாங்க ஆபீஸ்ல காலை தொங்க போட்டே உட்கார்றோமா, காலுக்கு ரத்த ஓட்டம் இல்லாம இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்லாம் வருதுங்கறாங்களே, அதான் டெய்லி இந்த மாதிரி தரையில உட்காரலான்னு. இது ஒரு ஆசனம்க்கா. ஆமா. ஓ, அத கீழே உட்காந்துட்டு இருக்கீங்களா? சரி சரி சரி. நானும் கீழே உட்காரலாமா? அக்கா இப்படி வாக்கா. ஆசனம் தானே, யார் வேணாலும் செய்யலாம். உட்காருங்க, என்ன கெட்டு போயிட போகுது. அது கொஞ்சம் எடு. ஏங்கா, என்னதான் ஏதோ முறைன்னு சொல்லி ஆபீஸ்க்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க யாரும் ஏன் போகல? அவங்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. போக மாட்டாங்களா? ஏன்? பின்ன என்னம்மா, நேத்தி தான் புதுசா கல்யாணமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் இங்க எதுவுமே பழகல. உங்களை தனியா விட்டுட்டு இவங்கெல்லாம் எப்படி போவாங்க? உங்களுக்கு துணையா ஒரு வாரம் இங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் பாருங்க இவங்க வேகத்தை, தீயா வேலை செய்வாங்க. என்னக்கா, நான் சொன்னது சரிதானே? கரெக்ட் தான். இந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அது என்ன டிக்குமா? வேலை ஜாஸ்தியா இருக்கும்னு சொன்னேன். ஓ ஆமா ஆமா, ஈஸ்வரி அக்கா சாப்பாட்டு ஃபேக்டரி பார்க்கணும். ரேணுகா அக்காக்கு ஏசிக்கள், ஃப்ரிட்ஜ், டிவின்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நந்தினி அக்காவுக்கு பின்னால மலை மாதிரி வேலை குவிஞ்சு கிடக்கு. இந்த பாருங்கம்மா, என்னடா வேலை செய்ய வந்தவ தானே இப்படி வாயாடுறாலே, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்ல எனக்கு அப்படி ஒரு சுதந்திரம், வேற யாருக்குமே இல்லாத சுதந்திரம். ராணி,
ஏதாவது வேணுமா? சாப்பிடுறியா? இல்லக்கா ஒண்ணும் வேண்டாம். ரூம்லயே இருந்து போர் அடிச்சுது. அதான் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். பேசலாம். உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்களேன். சுத்தம். இது இப்ப எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் கிளீனா சுத்தமா செய்யணும். அதான் சொல்ல வந்தேன். இந்த பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இப்ப இது எடுத்துக்கேன், இந்த கேரட்டு. அன்னைக்கே மாமா சொன்னாங்கல்ல இந்த எக்ஸ்போர்ட் பத்தி. இது என்னோட இண்டஸ்ட்ரி இல்லைனாலுமே இப்படி சமையல் கட்டுக்கு வரும்போது இதை பத்தி அப்படியே திங்க் பண்ணி அப்படியே ஒரு ஒரு இமேஜுக்கு வந்துருவேன். அதான். ஆக்சுவலி உங்க சிம்பிளிசிட்டியை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏ? ஆமா, பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் பல பேருக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. வீட்ல இவ்ளோ சிம்பிளா எந்த தயக்கமும் இல்லாம சமைக்கிறதுல இருந்து எல்லாமே பாத்துக்கிறீங்களே. ரியலி கிரேட். எனக்கு சமைக்கலாம் தெரியாது. எங்க அப்பா நான் கிச்சனுக்குள்ள போனாலே கோவப்படுவாரு. ஓ, இங்க எல்லாம் அப்படியே தலைகீழா இருக்கும். அப்படின்னா ராணி நல்லா பேசுவப்படி அப்பப்ப அளவு தான் தெரியாம போயிடும், பெல்லும் பிரேக்கும் பிடிக்காம போயிடும். இல்ல ராணி, அளவு மிஞ்சிராம பாத்துக்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமா? பார்த்து கத்துக்கிட்டு பழகிக்கிறேன் ப்ளீஸ். அதுக்கு எதுக்கு பெர்மிஷன் எல்லாம்? உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து செய்ப்பா. இன்னும் சின்னதா வெட்டு, கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா. இல்ல கொஞ்சம் மெலிசு மெலிசா இருக்கு. ஓகே. நல்லா சூப்பரா நறுக்குற. முதல் தடவை செய்யற மாதிரியே இல்ல. நீங்க எப்படி இந்த வீட்ல எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஒர்க்லயும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அக்கா எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்கிறா. இவ காலையிலே நம்மள கொல்ல பார்த்தா இப்ப மொத்தமா புதைக்காம விட மாட்டா போல இருக்கு. என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்கன்னே தெரியல. ஆனா நான் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நிச்சயமா உங்க 3 பேரு கூட ஒரு நாள் ஆபீஸ்க்கு நான் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கன்னு அப்சர்வ் பண்ணா எனக்கு அது பெரிய லேர்னிங்கா இருக்கும்ல. என்னதான் புக்கில் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் பிராக்டிக்கலா பார்த்து வேலை கத்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஆமா. ஏம்மா ஜனனி, என்னம்மா இது? நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நந்தினி, உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த பொண்ணுகிட்ட எந்த வேலையும் வாங்காதீங்கன்னு. அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லல, நானாதான் கத்துக்கலான்னு வந்தேன் ஆண்டி. ஆமா அத்தை. ஆண்டியா? ஓ, மாமியார உங்க ஊர்ல இப்படிதான் கூப்பிடுவீங்களா? சரி, என்னமோ எப்படியோ கூப்பிட்டுக்க, கூப்பிட்டா சரி. இது பாரு, ஒரு 3 நாளைக்கு நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. போ, ரூம்லயே இருப்போ. ஓகே, பாய். ஏதாவது வேணும்னா சொல்லு, எடுத்துட்டு வரேன். போக போக தெரியும் இந்த வீட்டின் வாசம் புரியும். ஏய், எது பாட்டுமா? பாட்டு பாடுறியா? பாடு பாடு. உன் பாட்டு எத்தனை நாளுக்குன்னு நானும் பார்க்கறேன். அது சரி, எல்லாரும் இங்க உட்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் தான். ஆமாண்டி, ஆளா கரிசிக்கு அடுப்பு கட்டி 3 ஆக்கும். பின்னாடி நிறைய சோலி கிடக்கு, போய் பாரு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த வீட்டிலே, சொந்த வீட்டிலே, இந்த வீட்டிலே.
வாய்க்குழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு இவளுக்கு. இத பாருங்கடி, அவ அந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. அவளை நீங்க யாரும் கூப்பிடக்கூடாது. பெரியவன் சொல்லியிருக்கான், ஞாபகம் வச்சுக்குங்க. ஏ நந்தினி, பின்னாடி போய் துணி துவைக்கிற சொல்லிய பாரு போ. ஓகே ஆண்டி. ஆண்டியா? இல்ல இப்ப ஜனனி கூப்பிட்டுச்சு, நீங்க எதுவும் சொல்லலையா? சரி நாங்களும் இப்படிதான் கூப்பிடணுமோன்னு நினைச்சுக்கிட்டேன். அவ கூப்பிடலாம், மெட்ராஸ்காரி. நீ ஸ்ரீவில்லிபுத்தூர்காரி தானே, நீ எல்லாம் கூப்பிடக்கூடாது. என்னடி ஆண்டி போண்டி எல்லாம் புதுசா கத்திருக்காளுக. நந்தினி, உனக்கு ரொம்ப தான் கொழுப்பேறி போச்சுடி. வர வர பயங்கரதே இல்ல. இரு, கதிர் வரட்டும், அவங்கிட்ட சொல்றேன். அவன் 2 தட்டு தட்டுவான், உன் கணக்கு சரியா போயிடும். இவங்க சொல்லிதான் அவர் என்ன அடிக்கணுமாக்கும். என்ன அடிக்கிறதுக்காகவே உடம்பு உழைத்து வச்சிருக்காரு அவரு. நீங்க ஒரு நாள் அடி வாங்கி பாருங்கக்கா, அப்பதான் தெரியும். ஏய், உன் புருஷன் கிட்ட நான் ஏண்டி அடி வாங்கணும்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன்க்கா. 4 அடிய கூட வாங்கிக்கலாம் இவளே. ஏன் புருஷனை பாரு, நெடு நெடுன்னு வளர்ந்து மொரட்டு ஆளு. அந்த ஆளுக்கு மண்டையில மூளையே கிடையாது. அவர்கிட்ட சொல்லி விளங்க வச்சு நான் விளங்காத மாதிரி நடிச்சு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதுக்கு 4 அடி வாங்குறது எவ்வளோ தேவையில்ல. ஏய், இந்த டப்பா போன் மாத்திட்டு வேற போன் வாங்கிடலாம்ல. பார்வதி, என்னங்க? நான் கிளம்புறேம்மா. அது வரேங்க. ஏய் ஸ்ரீராம், உன் வேலை விஷயமா சொல்லியிருந்தல. ஆமா. நான் சாயங்காலம் கன்ஃபார்ம் பண்றேன், சரியா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே. மாமா. பார்வதி. இதோ வந்துட்டேங்க. அப்பா, ஆ. எனக்கு ஒரு புது போன் வேணும்ப்பா. எதுக்கு? இந்த போன்ல சார்ஜே நிக்க மாட்டேங்குதுப்பா. எவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டாலும் ஏறவே மாட்டேங்குது. அதனால எனக்கு ஒரு புது போன் வாங்கி கொடுங்கப்பா. சரி, அதனால எதுக்கு இவ்வளவு அவசரமா போன் வாங்கணும்? இல்லப்பா, நான் ஜனனி கிட்ட பேசணும். ஏய், எனக்கும் அவ கூட பேசணும்னு தோணுது. வீடியோ கால் பண்ண எல்லாரும் பேசுவோம். பார்வதி, அவ தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா, நீ அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவ அங்க ரொம்ப பிஸியா இருப்பா, அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. இதுல என்னப்பா தொந்தரவு? அஞ்சனா, அவ இப்பதானே இங்க இருந்து அங்க போயிருக்கா. அவளுக்கு நம்ம கிட்ட பேசணும்னு தோணிக்கிட்டே தானே இருக்கும். அதே மாதிரி போன் பண்ணாம இருக்கானா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு அர்த்தம். அப்பா, என்னப்பா முக்கியமான விஷயம்? ஏய், அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. சடங்கு சம்பிரதாயம் 1000 இருக்கும். இங்க பாரு, கல்யாணத்துக்கு வர முடியாதவங்களாம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க. இங்க பாரு, அவளுக்கு தேவைன்னா அவளே கால் பண்ணி பேசுவா. தேவையில்லாம அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? இனிமே நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. இனிமே உன்னை நான் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணுவேன். போய் படி. சரி பார்வதி, நான் கிளம்புறேமா. என்னங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. புடிங்க. மெதுவாங்க, சூடா இருக்கு. சரி. என்ன மேடம், பேசிட்டீங்களா? பேசிட்டேன். அம்மா மட்டும் ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்களாம். அப்புறம் பேச சொல்றேன்னு அப்பா சொன்னாரு. சரி வா, உட்கார். என்னம்மா, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு? இல்ல, அது நாம ஜனனி, நான் நேத்தே கிளியரா சொல்லிட்டேன்ல, நம்ம இந்த விஷயத்துல இன்னும் டைம் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு இப்படி என்ன வில்லனை பார்க்குற மாதிரி பார்க்காத. என்ன, இவ்வளோ நேரம் எப்படி ஜாலியாக இருந்தியோ அதே மாதிரி இரு. ஜென்னி, வாசு குரூப்ல ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தா பாத்தியா? ஓ, கல்யாண போட்டோஸா? பார்க்கலையே. கேதார் அனுப்பியிருப்பான் போல இருக்கு. பாருங்களேன்,
பாருங்க, சரியான ஆளு. ஏய் சே, பாவம், அவ ஒரு குழந்தை. யாரு அவ பாவமா? ஆ, ஆக்சுவலி அந்த வீட்லயே நான் தான் பாவம். அங்க என்ன தவிர அஞ்சனா, வாசு, ஏன் ஸ்ரீராம் கூட கேடிதான். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. அதான், நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க, பாக்குறத அப்படியே நம்புறீங்க. ஆனா நான் அப்படி இல்ல, ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அது கரெக்டா தப்பான்னு நம்புவேன். ஓகே, இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த வீட்டுக்கு நான் வந்து இன்னும் 48 hours கூட முழுசா எனக்கு ஆகல. ஆனா உங்க வீட்ல உள்ள எல்லார பத்தியும் பக்காவா புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் எஸ்பெஷலி உங்க வீட்டோட பில்லர்ஸ். உங்க அண்ணிங்களை பத்தி எப்படி புட்டு புட்டு வைக்கிறேன்னு பாருங்க. ஜனனி, அது நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இத்தனை நாளா என்ன சீட்டிங் பண்ணீங்கல்ல, உங்க அண்ணிங்களை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்கீங்க. அவங்க ஒரிஜினல் முகத்தை இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல ஜனனி, அது வந்து பேசாதீங்க. முதல்ல உங்க மூத்த அண்ணி ஈஸ்வரி, அவங்கள பத்தி என்கிட்ட என்னென்னலாம் சொன்னீங்க. ரொம்ப அமைதியானவங்க, அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க, ரொம்ப பொறுமை, அப்படி இப்படின்லாம் சொன்னீங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸ்வரி அக்கா செம்ம டஃப், வெளியே யாருக்குமே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள செம்ம ஸ்ட்ராங். பாவம் மாதிரி தெரியறாங்கல்ல, ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அவங்க குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லார்கிட்டயுமே செம்ம ஸ்ட்ரிக்ட். அவங்கள பத்தி என்கிட்ட என்னென்னலாம் சொன்னீங்க. ரொம்ப அமைதியானவங்க, அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க, ரொம்ப பொறுமை, அப்படி இப்படின்லாம் சொன்னீங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸ்வரி அக்கா செம்ம டஃப், வெளியே யாருக்குமே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள செம்ம ஸ்ட்ராங். பாவம் மாதிரி தெரியறாங்கல்ல, ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அவங்க குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லார்கிட்டயுமே செம்ம ஸ்ட்ரிக்ட். கரெக்டா? இந்தா பாலக்குடி. மா பாத்துமா, மேல கொட்டிடாதமா. சரி இந்தா, பாத்து சுடுது. தர்ஷன், இந்தடா பால். என்னது இது? பால்டா. இல்லம்மா, எனக்கு வேணாம். ஏன் வேண்டாமா? அம்மா, அப்பதா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட இருந்து 25,000 ரெடி பண்ணிடு. எதுக்கு இவ்ளோ பணம்? மேக்ஸ் கோச்சிங் போகணுமா, என் பேட்ச்ல எல்லாருமே போயிட்டாங்க. வருஷமா கூட வரா? டேய், என் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு எதுக்கு, நீ உன் வேலையை பாரு. ஐஸ்வர்யா, எதுக்கு இப்போ கோச்சிங்லாம் உனக்கு? பின்ன மார்க் குறைஞ்சா அவ்வளவுதான், அப்பா பின்னி எடுத்துருவாரு. உனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அப்பத்தா கிட்ட சொல்லி காசை வாங்கி கொடு. இல்ல, உனக்கு என்ன டவுட் இருக்குன்னு என்கிட்ட சொன்னா நான் வேணா சொல்லி தர முடியுமான்னு பாக்கட்டா? டேய் பாத்தியா, அம்மா எனக்கு சொல்லி தராங்களா? கத்துக்கோ கத்துக்கோ, எக்ஸாம் அப்போ டீச்சரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. போடா. அம்மா, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதம்மா. உனக்கு மேக்ஸ்ல என்ன சாப்டர் இருக்குன்னு கூட தெரியாது, நீ எப்படி இதெல்லாம் சொல்லி தருவ? டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? அம்மா MBAடா. ஆமா, அந்த காலத்து MBA, இந்த காலத்து 6th ஸ்டாண்டர்டுக்கு சமம் அதெல்லாம். அம்மா, சும்மா பெருமையெல்லாம் காட்டிட்டு இருக்காத. உனக்கு என்ன மேக்ஸ் தெரியுமோ அதை போடு, அதை முதல்ல கரெக்டாக பார்த்துக்க. வீட்டில் எத்தனை அண்டா இருக்கு, எத்தனை மாடு இருக்கு, மாடு எவ்வளோ சாணம் போடுது, கத்திரிக்காய் இன்னைக்கு என்ன ரேட்டு, இப்படி உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸ் போடு. அதை விட்டுட்டு இங்கே வராத.